திருவருகை காலம் முதல் வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 7 அருள்வாக்குகள் 21 மற்றும் 24 27 வரை. அஜரி செக்வித்தூர் எஸ்ஸி. இது ஒரு லத்தீன் மெட்டபிசிக்கல் கோட்பாடு ஆகும். இதன் தமிழாக்கம் என்னவென்றால், நம் இயல்பிலிருந்து பீயிங் வெளிவருவதுதான் நம் செயல் ஆக்ஷன். மனிதன் தன் இயல்புக்கேற்ற புத்தி கூர்மையோடும் பொறுப்போடும் செயல்பட வேண்டும். அதுபோல ஹலக்கா என்கின்ற எபிரேய சொல்லுக்கு நடத்தல், பின்பற்றுதல் என்பது பொருள். அதாவது எபிரேய சட்டத்தின்படி நடத்தல், எபிரேய சட்டத்தை பின்பற்றுதல் என்பது பொருள். ஹகடா என்ற எபிரேய சொல்லுக்கு கற்பித்தல் என்பது பொருள். செங்கடல் நிகழ்வை ஒருவர் கற்பிக்க அதனை மற்றவர் கற்றுக்கொள்ள வேண்டும். லத்தீனில் சொல்லப்பட்ட கோட்பாடும் எபிரேயத்திலிருந்து சொல்லப்பட்ட 2 வார்த்தைகளும் ஒரு உண்மையை எடுத்துரைக்கின்றன. விவிலியத்தில் எதை கற்கிறாயோ, கேட்கிறாயோ அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது பின்பற்ற வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதி 2 கட்டட கலைஞர்கள் உவமையை 2 விதமான அடித்தளங்களை கொண்டு வீடு கட்டிய உவமையை கூறுகிறது. ஒருவர் தனது வீட்டை உறுதியான பாறை மீது கட்டுகிறார், மற்றவர் தனது வீட்டை மணல் மீது கட்டுகிறார். பாறையின் மீது வீட்டை கட்டியவரை பார்த்து இயேசு மெச்சுகிறார். அந்த பாறை எதை சுட்டுகிறது? அந்த பாறை நிச்சயமாக இயேசுவையும் அவரது போதனைகளையும் அவரது எடுத்துக்காட்டான வாழ்க்கையையும் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் அவரது வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அவரது வார்த்தையை வாசித்தால் மட்டும் போதாது. வாசிப்பதோடு செயல்பாட்டிற்கும் சமமான முக்கியத்துவம் தர வேண்டும். வாசிப்பதை, கேட்பதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் வசனம் 21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்லுவதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். நடுத்தீர்வையின் போது உமது பெயரால் பேய்களை ஓட்டி அற்புதங்களை செய்தோம் என்று சொன்னால் அவர் நிராகரிப்பார். ஊழல் நிறைந்த இறைவாக்கினர்கள் அனைவரையும் கடவுள் நிராகரிப்பார். கடவுளுடைய வார்த்தையையும் இயேசுவின் போதனையையும் இத்திருவருகை காலத்தில் எப்படி செயலாக்கம் செய்வது? ஒன்றே ஒன்றை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய வாயை திறவாமல் இருக்க வேண்டும். இந்த திருவருகை காலத்தில் நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டியது வாயை திறக்கக்கூடாது. கோபத்தால் கொதித்தெழும்போது வாய் திறவாதே. நீதிமொழிகள் 14:17. ஒரு நிகழ்வை பற்றிய முழு உண்மையும் தெரியாத போது வாய் திறவாதே. நீதிமொழிகள் 18:13. முழுமையாக ஆய்ந்தறியாத போது வாய் திறவாதே. இணைச்சட்டம் 17:6. உன்னை விட வலு குறைந்தவனை காயப்படுத்த வாய் திறவாதே. 1 கொரிந்தியர் 8:11-12. செவிமடுக்கும் போது வாய் திறவாதே. நீதிமொழிகள் 13:1. பலி செலுத்துவதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உன் வாய் திறவாதே. சபை உரையாளர் 5:2 மற்றும் 3. பாவத்தை பற்றி கேலி செய்யாதே. நீதிமொழிகள் 14:9. சொல்லிய பின்னர் வெட்கமுறும் வார்த்தைகளை பேசாதே. நீதிமொழிகள் 8:7-8. தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் வார்த்தையை பேசாதே. நீதிமொழிகள் 17:27. அப்பட்டமான பொய்யை பேச உன் வாயை திறவாதே.
நீதிமொழிகள் 4:24. அடுத்தவர் பெயரை கெடுக்க உன் வாயை திறவாதே. நீதிமொழிகள் 16:27. நட்பை கெடுக்கும் வார்த்தைகளை பேசாதே. நீதிமொழிகள் 16:28. தவறாக விமர்சிக்க வாயை திறவாதே. யாக்கோபு 3:9-10. எனவே இந்த திருவருகை காலத்தில் நம்முடைய ஒரே ஒரு அவயத்தை எடுத்துக்கொண்டு நாம் இயேசுவின் கடவுளின் வார்த்தையை பின்பற்றுவோம். ஆமீன்.